ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 19 யயாதி மகாராஜா முக்தியடைதல் என்னும் தலைப்பில் பதம் 29. நமஸ்துப்யம் பகவதே வாசுதேவாய வேதசே சர்வபூதாதிவாசாய சாந்தாய பிருஹதே நமக. வேர்ட் பை வேர்ட் மீனிங். நமக, நான் எனது பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். துப்யம், தங்களுக்கு, பகவதே, பரமபுருஷரான, வாசுதேவாய, பகவான் வாசுதேவரான, வேதசே, அனைத்தையும் படைத்தவர், சர்வபூத அதிவாசாய, ஒவ்வொரு ஜீவனின் இதயத்திலும் அணுக்களிலும் கூட எங்கும் நிறைந்துள்ள, சாந்தாய, முற்றிலும் இயக்கமற்றவர் போல சாந்தமாக, பிருகத், அனைவரிலும் மிகச்சிறந்தவர், நம, எனது பணிவான வணக்கங்கள். டிரான்ஸ்லேஷன். பரமபுருஷராகிய பகவான் வாசுதேவரே முழு பிரபஞ்ச தோற்றத்தையும் படைத்தவர் தாங்களே ஆவீர். தாங்கள் எல்லோருடைய இதயங்களிலும் பரமாத்மாவாக வாழ்கிறீர்கள். தாங்கள் சிறியதிலும் சிறியதாக இருந்தாலும் பெரியதிலும் பெரியதாகவும் சர்வ வியாபகமுடையவராகவும் இருக்கிறீர்கள். தங்களால் செய்யப்பட வேண்டியது எதுவும் இல்லை என்பதால் தாங்கள் முற்றிலும் மௌனமாக காணப்படுகிறீர்கள். ஆனால் இதற்கு தங்களுடைய சர்வ வியாபகமுள்ள தன்மையும் சகல ஐஸ்வர்ய முழுமையுமே காரணம். எனவே தங்களுக்கு எனது பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். தேவயானி எப்படி சிறப்புடைய தன் கணவனின் கருணையால் தன்னுணர்வு பெற்றாள் என்று இங்கு விவரிக்கப்படுகிறது. இத்தகைய தன்னுணர்வை விவரிப்பதென்பது பக்தி முறையை செய்யும் மற்றொரு வழியாகும். ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணோக ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். பகவான் விஷ்ணுவின் உன்னதமான புனித நாமம், ரூபம், குணங்கள், உபகரணங்கள் மற்றும் லீலைகள் ஆகியவற்றை பற்றி கேட்பது, கூறுவது, அவற்றை நினைப்பது, பகவானின் தாமரை பாதங்களுக்கு தொண்டு செய்வது, பகவானை பூஜிப்பது, பகவானிடம் பிரார்த்தனைகள் செய்வது, அவரது தொண்டனாக மாறுவது, பகவானை தனது உற்ற நண்பராக கருதுவது மற்றும் அனைத்தையும் அவருக்கு அர்ப்பணிப்பது ஆகிய இந்த 9 முறைகளும் தூய பக்தி தொண்டாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இது ஸ்ரீமத் பாகவதம் 7.5.23 குறிப்பிடப்பட்டுள்ளது. கேட்பதும் பாடுவதும் ஸ்ரவணம், கீர்த்தனம் குறிப்பாக மிகவும் முக்கியமானவை ஆகும். பகவான் வாசுதேவரின் பெருமைகளை பற்றி தன் கணவனிடமிருந்து கேட்டதன் மூலமாக தேவயானி பகவானிடம் பூரண நம்பிக்கை கொண்டு அவரது தாமரை பாதங்களில் சரணடைந்தாள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இதுதான் உண்மையான அறிவாகும். பகூனாம் ஜன்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே. பல ஜென்மங்களுக்கு பிறகே வாசுதேவரே முழுமுதற் கடவுள் என்பதை ஒருவர் புரிந்து கொள்ள முடியும். வாசுதேவரிடம் சரணடைதல் என்பது பற்பல பிறவிகளில் அவரை பற்றி கேட்டதன் பயனாகும். வாசுதேவரிடம் சரணடைந்த உடனேயே ஒருவன் முக்தியடைந்தவன் ஆகிறான். தேவயானி தன் சிறப்புடைய கணவனாகிய யயாதி மகாராஜனின் சகவாசத்தால் புனிதமடைந்து பக்தியோக மார்க்கத்தை ஏற்று முக்தியடைந்தாள். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 19 யயாதி மகாராஜா முக்தியடைதல் என்னும் தலைப்பில் பதம் 29 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. மேலும் ஸ்ரீமத் பாகவதம் 9ஆம் ஸ்கந்தத்தின் யயாதி மகாராஜா முக்தியடைதல் என்னும் தலைப்பை கொண்ட 19ஆம் அத்தியாயத்திற்கான பக்திவேதாந்த பொருளுரைகள் இவ்வாறு நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய், பிரபுபாதுக்கு ஜெய்.